இன்னைக்கு நம்ம செட்டாஃபிலோட ஜென்டல் கிளென்சர் வெர்சஸ் ஆயிலி கிளென்சரோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். நான் பர்சனலாக செட்டாஃபிலோட ஜென்டல் கிளென்சர் தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நம்ம 6 months முன்னாடி இந்த ப்ராடக்ட்டை பற்றி ரிவ்யூ போட்டிருக்கும்போது நிறையா பேர் நம்மக்கிட்ட ஆயிலி கிளென்சர் பர்ச்சேஸ் பண்ணலாமா இல்லைனா ஜென்டல் கிளென்சர் பர்ச்சேஸ் பண்ணவா அப்படிங்கிற மாதிரி டவுட் கேட்டிருந்தீங்க. ஸோ நான் செட்டாஃபிலோட ஆயிலி கிளென்சர் சாம்பிள் பேக் வாங்கி யூஸ் பண்ணி பார்த்துட்டு தான் உங்ககிட்ட இப்போ ரிவ்யூ ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோவில் இந்த ப்ராடக்ட்டோட பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் ப்ரோன்ஸ் அண்ட் கான்ஸ் எல்லாத்தையும் வச்சு நீங்கள் எந்த ப்ராடக்ட்டை பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறது உங்களுக்கு கம்ப்ளீட்டாக புரியும். நீங்கள் இப்போ தான் நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் செட்டாஃபிலோட ஜென்டல் கிளென்சரோட டெக்ஸ்சர் வைஸில் பார்த்தோம் அப்படின்னா நல்ல க்ரீமியாக லோஷன் லைக் டெக்ஸ்சரில் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு அப்ளை பண்ணும்போது லோஷன் அப்ளை பண்ணுற மாதிரி தான் ஃபீல் ஆகும். அண்ட் ஆயிலி கிளென்சரோட டெக்ஸ்சர் ஜெல் பேஸ்டில் இருக்குது. கொஞ்சம் நல்லா கம்பேரபிள் ஃபோம் வரும். அண்ட் இந்த ப்ராடக்டோட பெர்ஃபார்மன்ஸ் வச்சு பார்த்தோம் அப்படின்னா செட்டாஃபிலோட ஜென்டல் கிளென்சர் ஃப்ராக்ரன்ஸ் ஃப்ரீ, சுத்தமாக ஃப்ராக்ரன்ஸே இருக்காது. அண்ட் இது நான் கெமிடோஜெனிக், உங்களோட போஸை கிளாக் பண்ணாது. செம்ம மைல்டாக ஃபீல் ஆகும் உங்களோட ஸ்கின்னில். உங்களுக்கு நீங்கள் ட்ரை அண்ட் சென்சிட்டிவ் ஸ்கின் டைப் பர்சனாக இருக்கீங்க அப்படின்னா டெஃபினட்டாக இந்த ப்ராடக்ட்டை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஃபோம் சுத்தமாக ஆனால் வராது. அண்ட் நல்லா ஹைட்ரேட்டடாக வச்சுருக்கோம் நம்மளோட ஸ்கின்னை. நம்மளோட ஸ்கின்னில் இருக்க மாய்ஸ்சர் லெவலை நல்லா மெயின்டைன் பண்ணி வச்சுருக்கோம். பட் இந்த ப்ராடக்ட் ஹெவி மேக்கப் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு அதை ரிமூவ் பண்ணி கொடுக்காது. அண்ட் ஆல்சோ டீப்பான இம்ப்யூரிட்டிஸ் இருக்கும்ல உங்களோட ஸ்கின்னில், அதையும் இந்த ப்ராடக்ட் நம்மளுக்கு ரிமூவ் பண்ணி கொடுக்காது. அப்படி நம்ம ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா நம்ம டபுள் கிளென்சிங் மெத்தட் ட்ரை பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் இதுவே ஆயிலி கிளென்சர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது நம்மளோட ஸ்கின்னில் இருக்க ஆயில் ப்ரொடெக்ஷனை நல்லா 4 hours மேலே ப்ரிவெண்ட் பண்ணி கொடுக்கும். அண்ட் காம்பினேஷன் ஸ்கின் டைப்பாக இருக்கீங்க அப்படின்னா லைட்டாக உங்களோட ஸ்கின் ட்ரை ஆகிற மாதிரி ஃபீல் ஆக சான்ஸ் இருக்குது. இந்த கிளென்சர் ஸ்பெஷலாக பார்த்தீங்க அப்படின்னா ஆயிலி அப்புறம் ஆக்னே ப்ரூவன் ஸ்கின்காக தான் இது பண்ணியிருக்காங்க. அண்டு இந்த ப்ராடக்டில் இருக்க ப்ரோன்ஸ் அண்ட் கான்ஸ்ன்னு பார்த்தோன்னா யாருக்கு செட்டாஃபிலோட ஜென்டல் கிளென்சர் பெஸ்ட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் ட்ரை, சென்சிட்டிவ் அப்புறம் நார்மல் ஸ்கின் இந்த 3 பர்சனுக்கும் சொல்லுவேன். அண்ட் ஆல்சோ ஆயிலி கிளென்சர் யாருக்கு பெஸ்ட்டுன்னு கேட்டிங்கன்னா ஆயிலி காம்பினேஷன் அண்ட் ஆக்னே ப்ரோன் ஸ்கின்க்கு அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லுவேன். எதில் ஹைட்ரேஷன் லெவல் ஹையாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா செட்டாஃபிலோட ஜென்டல் கிளென்சரில் தான் ஹைட்ரேஷன் லெவல் ஹையாக இருக்கும். அண்ட் எந்த ப்ராடக்ட் உங்களோட ஸ்கின்னில் இருக்க ஆயில் ப்ரொடெக்ஷனை கண்ட்ரோல் பண்ணணுன்னு கேட்டிங்கன்னா ஆயிலி கிளென்சர் தான் கண்ட்ரோல் பண்ணும். இந்த 2 ப்ராடக்ட்டுமே சென்சிட்டிவ் ஸ்கின் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரெண்டுமே சேஃப் டு யூஸ் தான். பட் செட்டாஃபிலோட ஆயிலி கிளென்சர் கம்பேரபிள் ப்ரைஸ் கொஞ்சம் ஹையாக இருக்கும். பட் மோஸ்ட் ஆஃப் த பர்சனுக்கு ஜென்டல் கிளென்சர் தான் நல்லா ஒர்க் ஆகும். ஸோ நீங்கள் ட்ரையல் பேக் வாங்கி பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் இந்த 2 ப்ராடக்ட்டோட லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த ப்ராடக்ட்டை பற்றின ரிவ்யூ நான் கொடுத்துருக்குது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணிவிட்டு செட்டாஃபிலோட ஜென்டல் கிளென்சரோட கம்ப்ளீட்டான ரிவ்யூ வேணும் அப்படின்னா நான் கார்டில் கொடுக்குறேன். அண்ட் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துட்டு ப்ரொஃபஸர் வியூவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.